வேலையை சொல்லிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க. வீட்டுல அக்கா பசங்க நோட்டை வாங்க, பேக்க வாங்க, புக்க வாங்க, உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அதான் எங்க போறது என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டீங்க. டேய் நம்ம பாத்திமா இருக்குல்ல, பாத்திமா காலேஜ் போய் என்னையா பண்ண போற? டேய் பாத்திமா காலேஜ் இல்லடா, மதுரையில 2 ஃபேமஸான பாத்திமா இருக்கு. பாத்திமா காலேஜ், இன்னொன்னு நம்ம நந்தி சிலைக்கு பக்கத்துல இருக்க பாத்திமா ஸ்டோர். ஆமாங்க, நம்ம மீனாட்சி கோயில் நந்தி சிலைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா போகும். அந்த ஏரியாவோட ஒரு சந்து போகுங்க. அங்கதான் அந்த பாத்திமா ஸ்டோர் இருக்கு. இந்த பாத்திமா ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பெண்களுக்கு தேவையான A to Z பொருட்கள் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. கடையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு குழந்தைகளுக்கு தேவையான கடலை இருக்குன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு அடம் பிடிச்சாலோ இல்ல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாலோ இந்த கடைக்குள்ள ஒன்று கூப்பிடுவாங்க. இங்க இருக்கிற பேக், டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், இந்த ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு அவங்களே ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாயிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க. இங்க வந்து குழந்தைகள் எல்லாமே அவங்களே அவங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டதை பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. இந்த பாத்திமா ஸ்டோர் வந்தீங்கன்னா உங்க குழந்தைய பர்ச்சேஸ் பண்ற அழகை நீங்களே பார்த்து ரசிக்கலாங்க. இவங்க கிட்ட ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் அவைலபிளா இருக்குங்க. ஒரு நாளைக்கு 1000 சேர்ஸ் வரைக்கும் இவங்களால டெலிவரி பண்ண முடியும். ஸ்கூல் வேற ஆரம்பிக்க போகுது, அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க? நீங்க எல்லாருமே உங்க குழந்தைகளுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸா இருக்கட்டும், பேக்கா இருக்கட்டும், இல்ல பென்சிலா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம் என்னவா இருக்கட்டும், நந்தி சிலையில இருந்து அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க போக வேண்டிய ஒரே ஸ்டாப் நம்ம பாத்திமா ஸ்டோர்ஸ். எங்க போனோம்?